இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக் குறைவால இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு வயசு 84. மகன் மனோஜ் உயிரிழந்த சோகத்துல இருந்த அவங்க அதே சோகத்தோட இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த இந்திய திரைத்துறையிலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்களோட இறுதிச்சடங்குகள் இன்று மாலை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் கன்னட இயக்குனர் புட்டநாட்ட உதவி இயக்குனராக இருந்தவங்க தான் பாரதிராஜா. அவங்கள்ட்ட சினிமா பத்திர நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு 16 வயது நிலை திரைப்படத்தில் இயக்குனராக அறிமுகமானாங்க. அதுவரை செட்டுக்குள்ளே இருந்த சினிமாவை வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த வகையில் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பாரதிராஜோட இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி எதிர்பார்ப்பு உருவாச்சு. அந்த சமயத்தில் வெளியான கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரும்பாலான படங்கள் மெகா ஹிட் ஆச்சு. இதன் காரணமாக இயக்குனர் இமயம் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்தாங்க அவங்க. அவங்களோட இயக்கத்தில் எப்படியாச்சும் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களும் நடிகைகளும் ஏங்கி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவர் எக்கச்சக்க நடிகர்கள் நடிகைகளை அறிமுகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவரோட அறிமுகம் அப்படின்னாலே திறமை இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கிற வரலாறு. கல்ல கூட பாரதிராஜா நடிக்க வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கலைஞர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுட்பங்களை தெரிஞ்சவங்க தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. தொடர்ந்து இயக்குனராக ஓடிட்டு இருந்த அவங்க வயோதிகம் காரணமாக இயக்குனர் வண்டியை நிறுத்திட்டு நடிகராக மாறினாங்க. அதுலேயும் தன்னோட வீரியமிக்க உழைப்பை செலுத்தி பெயருமே எடுத்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் மகன் மனோஜ் உடல்நல குறைவால் கடந்த வருஷம் உயிரிழந்துட்டாங்க. அதை பார்த்து நொறுங்கி போன பாரதிராஜா மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நல குறைவுக்கும் உள்ளானாங்க. அளிக்கப்பட்ட சிகிச்சை பலன் கொடுக்காதனால இன்னைக்கு அதிகாலை உயிரிழந்துட்டாங்க. இந்த நிலையில அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சினிமாவில் அவர் நுழைஞ்ச புதுசில் அவரோட நண்பர் ஒருத்தர் ஏவிஎம் ஸ்டூடியோவில் பாலச்சந்தரோட சர்வசுந்தரம் படத்தோட திரையிடலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். அது ப்ரொடியூசர்ஸ் மட்டுமே பார்க்கறதுக்காக ஒளிபரப்பான காட்சியாம். உள்ள நின்றுட்டு இருந்த பாரதிராஜாவை ஒருத்தர் வந்து நீ யாரு அப்படின்னு கேட்க நண்பர் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிராஜா சொன்னாங்களாம். ஆனால் அந்த நண்பரோ இவரை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிட்டாங்களாம். உடனே பாரதிராஜாவோட சட்டையை பிடிச்சு ஏவிஎம் கேட்டு வரை இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளிட்டாங்களாம். இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சா. அப்போ அவரு தன்னோட மனசுக்குள்ள இதே ஏவிஎம் என்னை அழைக்கும்படி என்னோட ஆற்றலை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அதே ஏவிஎம் ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் புதுமை பெண் படத்தை இயக்கியிருக்கிறாங்க இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவே உடல்நல குறைவு காரணமாக ரொம்ப முடியாத நிலைமைக்கு போன நிலையில் அதிகாலை வர அவரை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் போராடி வந்திருக்காங்க. வீட்டிலேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உடல்நல குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக பாரதிராஜா காலமாக இருக்காங்க. முதலமைச்சர் விஜயோட நீலாங்கரை வீட்டுக்கு எதிர் வீடு தான் பாரதிராஜா வீடு அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் விஜய் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சீமான், ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அதே நேரம் பாரதிராஜாவோட மறைவு செய்தி தெரிஞ்சதும் பழம்பெரும் நடிகர் சிவகுமார் தன்னோட குடும்பத்தோட வந்து நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பல வருஷங்கள் நட்பா பேசி பழகினவே இன்னைக்கு உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு போன சிவகுமார் பாரதிராஜாவோட உடல் பக்கத்தில் நின்று அவர் கூட சில வார்த்தைகளை உருக்கமா பேசியிருக்காங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது பலரோட மனசையுமே இந்த காட்சி உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தன்னோட அப்பா சிவகுமார் கூட பாரதிராஜாவோட இல்லத்துக்கு வந்த நடிகர் சூர்யா மாலை அணிவிச்சு மறைந்த பாரதிராஜாவோட திருவுடலை வணங்கி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பக்கத்தில் இருந்த ராதிகா சரத்குமார் மற்றும் சீமான் கூட சில வார்த்தைகள் பேசிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்காங்க.